வெண்ண திரண்டு வரும்போது தாலிய உடைச்ச மாதிரி எல்லாம் கூடி வரும்போது நீயே வந்து உன் பொண்ணு நிச்சயத்தை நிறுத்துவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு. ஆனா எல்லாமே நிமிஷத்துல நடந்து முடிஞ்சிருச்சுன்னு. நானே என் பொண்ணு நிச்சயத்தை நிறுத்தி அவ வாழ்க்கையை கெடுத்த பாவி ஆயிட்டேனே. துளசி, துளசி. அண்ணே, அண்ணே. இப்ப என்ன வேணும் உனக்கு? உன்னதான் என்ன வேணும்? சும்மா போற வண்டியை நிறுத்தி நீ பாட்டுக்கு கல்லுல செஞ்ச சில மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? அண்ணே, இத பாரு, அண்ணன் நொண்ணன்னு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு நீலி கண்ணீர் வடிச்சாலும் என் மனசு மாறாது. அந்த ராஜா எப்போ செத்து போயிட்டான். இப்பதான் உங்க சுயநலம் எனக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு இல்ல. இனிமே நான் மாற மாட்டேன். அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. நீ என்னதான் தலைக்கீழா நின்னு தண்ணி குடிச்சாலும், என்னதான் அழுது டிராமா போட்டாலும், நான் சொன்னது சொன்னதுதான். இந்த ஜென்மத்துல விஸ்வா துளசி கல்யாணம் நடக்காது. என் டைமை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து போயிடு. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். மாமா, மாமா அத்தை கூப்பிடுறாங்க. நீ போ, நான் வரேன். உடனே வர சொன்னாங்க மாமா. நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. முதல்ல இங்க இருந்து போ. வாங்க மாமா. ஏய், என்ன மாமா நீங்க? அத்தை, சின்னத்தை, எல்லாரும் கொஞ்சம் வாங்கல. விஸ்வா மாமா தூக்கு போட்டுக்க போறாரு. ஏய் லூசு, உனக்கு அறிவில்ல? இப்ப ஏன் நீ உளறிட்டு இருக்க? அத்தை பாருங்க மாமா என்ன பண்ண போறாருன்னு. என்ன விஸ்வா அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்லடா, உன் முகத்தை பார்த்தாலே சரியில்லை. ஐயோ அம்மா, இந்த லூஸ் தான் உளறிட்டு இருக்கானா? நீங்க வேற ஏமா கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணும் பண்ண போறது இல்லம்மா. இல்ல லக்ஷ்மி, தம்பியே இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நாம மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம்? போய் இன்னும் 2 கயிறு எடுத்துட்டு வா, எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். டேய் விஸ்வா, எதுக்காடா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கணும்? உன்னை விட்டா எனக்கு உங்க அப்பாவுக்கும் வேற யாரா இருக்கா? இப்படி ஒரு தப்பான முடிவுக்கு நீ வரலாமா? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. கயிறு இருந்தா அதான் அர்த்தமா? இல்ல விஸ்வா,
அப்பா இப்படி நடந்துகிட்டதுனால நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியா? இத பாரு விஸ்வா, எந்த அப்பாவாவது புள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பாரா? அவர் சொன்னாருன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அத புரிஞ்சு நடந்துக்கோ. ஐயோ அம்மா, நான் ஒன்னும் அவ்வளவு கோலை இல்ல, என்ன நம்புங்கம்மா. ஏய் லூசு, எல்லாம் உன்னாலதான். அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க பாரு. நீங்க மட்டும் நான் கூப்பிட்டப்ப வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு என்ன திட்டிட்டு இருக்கீங்க? ஏன் தம்பி அவளை திட்டுறீங்க? அவ உங்க நல்லதுக்கு தானே பண்ணிருக்கா. ஆமா ஆமா, பெருசா நல்லது பண்ணிட்டேன். விஸ்வா, நான் சொல்றத நல்ல மனசுல ஏத்திக்க. என் உலகமே நீதாண்டா. அப்பா சொல்றத கேளுடா. இத பாரு, உனக்காக தானே அந்த துளசி குடும்பத்துக்கு முன்னாடி என் கௌரவத்தை விட்டுட்டு இறங்கி போய் பொண்ணு கேட்டேன். சூழ்நிலை உங்க 2 பேரையும் பிரிச்சிருச்சு. அதுக்காக நீ யார் மேலேயோ கோவப்பட்டு இப்படி ஒரு தப்பான முடிவெல்லாம் எடுக்க கூடாதுடா. லக்ஷ்மி, முதல்ல இந்த கயிறை எடுத்துட்டு போய் எங்கேயாவது போட்டுரு. ஏய் லூசு, அதான் உன் சீன்லாம் முடிஞ்சிருச்சுல, இனி ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? போ. சிவகாமி, இப்ப எதுக்கு நீ அவசர அவசரமா அந்த சீட்டு கம்பெனிக்கு போயிட்டு வர? யாருக்கு என்ன அவசியம், எப்போ வருதுன்னு சொல்லிட்டா வருது. நடக்கிறதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு எதுவுமே புரியல. அதான் எதுக்கும் இருக்கட்டும்னு சீட்டு கம்பெனிக்கு போய் இந்த மாச சீட்டு நமக்கே வரட்டும்ங்கிற மாதிரி பேசிட்டு வந்திருக்கேன். ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அப்போ மாமா சொன்னதை நீ மறக்கல போல. மறக்கிற மாதிரியான விஷயங்களா நம்ம வீட்டுல நடந்திருக்கு. எங்க அண்ணன் கேட்ட ஒவ்வொரு விஷயமும் ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியாது. ஷோமா, அதெல்லாம் தூக்கி போடுமா, அப்பதான் உன்னால நிம்மதியா இருக்க முடியும். இங்க பாரு, இப்ப நீ ஒழுங்கா வரல அப்புறம் நான் வண்டி எங்கேயாவது மோதிடுவேன். இதுக்கெல்லாம் பயப்படுற மூட்ல நான் இல்ல. நேரா பார்த்து வண்டியை ஓட்டு. இன்னொரு 1 hourல நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஓகே. அம்மா, உங்க வண்டி சாவி கொஞ்சம் கொடுங்க. என்ன சார் ஆச்சு? ஏன் இப்ப எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு டிராபிக் கேஸ், அதுல அக்யூஸ்ட் பிடிபட்டான். ட்ரக்ஸ் எல்லாம் இந்த ஏரியால ஒரு வண்டியில வச்சுட்டேன்னு சொல்றான். அதாம்மா இந்த ஏரியால இருக்கிற ஒவ்வொரு வண்டியும் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், நல்லா செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாவி கொடுங்கம்மா. இந்தாங்க, நல்லா செக் பண்ணிக்கோங்க. சரிம்மா. துளசி, நீ பாத்துட்டு வா, நான் முன்னாடி போறேன். அம்மா, ஒரு நிமிஷம். இப்ப முடிஞ்சிரும், இரு சேர்ந்தே போயிடலாம். ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நொடி கூட சிலரை பார்க்க கூடாது. யார பார்க்க கூடாது? ஓஹோ, இந்த வில்லன் தான் காரணமா? ஹலோ. சொல்லுங்க. ஓகே ஓகே, எல்லா பக்கமும் செக்கிங் பக்காவா இருக்கணும். எப்படியாவது அந்த ட்ரக்ஸ் கேஸை நாம கண்டுபிடிச்சே ஆகணும். ஏ மாமா, நான் அவ்வளோ வேண்டாதவள் ஆயிட்டேன்ல. எங்க நான் பேசிருவேணும்னு வராத போனை அட்டன் பண்ணி பேசுற மாதிரி நடிக்கிறீங்க. அம்மா, செக்கிங் முடிஞ்சது. இந்தாங்கம்மா சாவி, நீங்க கிளம்பலாமா? ஓகே சார். சார்,
வந்த வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டோம். இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல சார். ஏ துளசி, எனக்கு இங்க நிக்கிறது நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. வா சீக்கிரம், நம்ம வீட்டுக்கு போலாம். ஒரு வண்டி விடாம எல்லாத்தையும் தரவா செக் பண்ணுங்க. ஓகே சார். எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச நானே என் தங்கச்சி பொண்ணு வாழ்க்கைய கேள்விக்குறி ஆக்குற சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன். அன்பா பார்த்த சிவகாமி இப்படி என்ன ஆகாதவனா பார்த்துட்டு போற மாதிரி ஒரு குற்றவாளியா நிக்கிறேனே. இதெல்லாம் எப்போ மாறி நானும் சிவகாமியும் பழைய மாதிரி ஆக போறோம்னு கடவுளுக்கு தான் தெரியும். எதுக்கு மாமா இந்த கயிறை வச்சிருக்காரு? என்னன்னு தெரியலையே. அத்தை, அத்தை, சின்னத்தை, கொஞ்சம் வாங்கல. அத்தை, என்ன லட்சுமி? ஏய், இப்ப எதுக்கு இந்த கயிறை கையில வச்சிருக்க? ஐயோ, நீயும் விஸ்வா தம்பி மாதிரி ஏதாவது தப்பா? ஏய் சத்யவதி, உன் திருவாய கொஞ்சம் மூடுறியா? ஏ லக்ஷ்மி, நான் இந்த கயிறை எங்கேயாவது தூக்கி எறின்னு தானே சொன்னேன். ஆனா நீ என்னடானா இத கையில வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. லக்ஷ்மி, அதான் அம்மா கேக்குறாங்கல்ல. கனகலட்சுமி, இப்ப எதுக்கு கத்தி எங்களை கூப்பிட்ட? அத முதல்ல சொல்லு. அத்தை, இந்த கயிறை நான் கையில வச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அத சொல்லதான் உங்க 2 பேரையுமே கூப்பிட்டேன். அத்தை, இந்த கயிறுக்கும் துளசிக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த கயிறுனால மாமா துளசி இவங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்ன லக்ஷ்மி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் விஸ்வா மாமா ரூமுக்குள்ள போகும்போது இந்த கயிறையே பாத்துட்டு இருந்தார் அத்தை. அதனாலதான் சொல்றேன், இதுக்கும் அந்த துளசிக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்படி என்ன சம்பந்தம் இருக்கும்? அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? அம்மா, இப்போ உனக்கு என்ன வேணும்? அம்மா, நான் கொஞ்சம் பேசலாமா? உன்னால கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க முடியாதா? என்னமோ பண்ணி தொலை. ஏ லக்ஷ்மி, நீ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஆமா சின்னத்தை, இந்த விஸ்வா மாமா துளசியோட காதல் சின்னமா வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை அவ வீசின காதல் கயிறா இருக்குமோ? லக்ஷ்மி, உன் புலம்பலையும் சந்தேகத்தையும் கொஞ்சம் நிறுத்து. எனக்கு வேற வேலை இருக்கு. சத்யவதி, நீ வா போலாம். போங்க, எனக்கு என்ன. மாமாவும் துளசியும் ஒன்னா கொஞ்சட்டும், இல்ல வேற ஏதாவது பண்ணட்டும். ஏ கனகலட்சுமி, இப்படி கூப்பிட்டு வச்சு ஏண்டி எங்க கழுத்த இருக்கிற? நான் ஒன்னும் கழுத்த அறுக்கல அத்தை. ஒருவேளை மாமாவும் துளசியும் ஒன்னா சேர்ந்து இந்த கயிறுல தொங்க பார்த்தாங்களோ என்னமோ. ஏ லக்ஷ்மி, என்ன வார்த்தை சொல்ற? உன் வாய மூடு. அத்தை, நீங்க கத்துனாலும் கதர்னாலும் இதுதான் உண்மை. இந்த கயிறுக்கும் துளசிக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. நீங்களே பாருங்க. ஆமாமா, இது அந்த துளசியோட தாவணிதாமா. பாவம் லக்ஷ்மி, இவ்ளோ நேரம் அவ நம்ம கிட்ட உண்மையதான் சொல்லியிருக்கா.
பாத்தீங்களா அத்தை, நான் சொன்னது உண்மைதானே? அத்தை, ஒரு நிமிஷம் விஸ்வா மாமா மாதிரி நீங்களும் லூசுன்னு நினைச்சிட்டீங்கல்ல? அம்மா, ஐயா இவ்ளோ அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் அந்த துளசிக்கு என்ன நெஞ்சல் திறந்தா நம்ம தம்பி கூட சுத்துவா? ஆமா அத்தை, அந்த திமிரு பிடிச்சவ இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. நம்ம தம்பி சும்மாதாமா இருந்திருப்பாரு. அந்த ஒடங்காப்பிடாரிதான் ஏதாவது கோக்குமாக்கு வேலை பண்ணி இந்த மாதிரி ஆயிருக்கும். சி, பொண்ணா அது, பேய். ஆமா சின்னத்த, அன்னைக்கு கூட உங்களை சூப்பர் மார்க்கெட்ல வச்சு உங்க நாக்கா இருக்கிறன்னு சொல்லி உண்மையில உங்க நாக்க குத்திட்டால. சைக்கோ, சரியான சைக்கோ. அத்தை, அந்த போச்சு, இன்னைக்கு அந்த துளசி செத்தா. ஆமா சின்னத்த, பைரவியத்தை போற வேகத்தை பார்த்தா அந்த துளசிய கிழி கிழின்னு கிழிச்சு இந்த கைத்திலே தொங்க விட்டுருவாங்க போல. கரெக்டா சொன்ன லக்ஷ்மி. சிவகாமி, சிவகாமி, ஏன் சிவகாமி, நான் ஒன்ன மாதிரியா உங்ககிட்ட நடந்துக்கிறேன்? எனக்கு ஆகாதவங்கனாலும் என் பையனுக்காக என் அந்தஸ்து கௌரவம், ஏன் இத்தனை வருஷம் உன் மேல இருந்த கோவம் வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வீட்டு வாசப்படி ஏறி நான் வந்து நின்னல. இப்ப ஏன் பைரவி அம்மா இங்க வந்து வாய்ப்பாடு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டு இருக்கு? இப்ப அதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணி? இல்ல சிவகாமி, என் பையன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுன்னு நான் உடனே நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆனா உங்க அண்ணன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கும், அவர் ரொம்ப மோசமா உங்ககிட்ட நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டு உங்க அண்ணன் நம்ம எல்லாரோடைய ஆசையும் குழி தோண்டி புதைச்சிட்டாரு. உனக்கே தெரியும் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. ஆமா ஆமா, ரொம்ப நல்லவங்க, இப்பதான் திருந்துட்டாங்க. நான் உங்களை எதுவுமே சொல்லலையா அண்ணி? அது இல்ல சிவகாமி, இப்போ அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு. அதனால இனி அவரோட மனசுப்படி நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதான் நம்ம ரெண்டு குடும்பத்துக்குமே நல்லது. இல்லன்னா அவர் என்ன விபரீத முடிவு எடுப்பாரோன்னு அத நினைச்சாலே என் ஈரக்கொலெல்லாம் நடுங்குது.